ஓம் நம சிவாய. ஆன்மீகமும் அமைதியும் ஒன்றா மையமாக கொண்டு இருக்கக்கூடிய வரலாறு சிறப்புமிக்க புராண சிறப்புமிக்க ஒரு ஆலயத்துக்கு போகணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? நீங்கள் போக வேண்டிய கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பாச்சூர் சிவன் கோவில். புராண சிறப்புகளும் வரலாறுகளும் நிறைந்த அமைதியான ஆன்மீக சிறப்புமிக்க அந்த கோவிலுடைய வரலாறு பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அற்புதமான ஆலயத்துக்கான புராண கதைகளை கேட்கலாமா? உமாதேவி தாயார் தன்னுடைய தந்தையான தட்சன் தன் கணவனும் கடவுளுமான சிவபெருமானை அழைக்காம யாகம் நடத்துறத கேள்விப்பட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இதுக்காக நியாயம் கேட்கறதுக்காக அந்த யாகத்துக்கு நான் போவேன் அப்படின்னு அடம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் சிவபெருமான் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் மீறி உமாதேவி அந்த யாகத்துக்கு போய் ரொம்ப அவமானங்களை எடுத்துக்கிட்டு திரும்பி வராங்க. சிவபெருமான் அம்பாள் மேலே கோபப்பட்டு நீ ஒரு சாதாரண பெண்ணாக பூலோகத்தில் சென்று பிறப்பாயாகன்னு சொல்லிடுறாரு. அம்பாளும் இங்கே வந்து சாதாரண பெண்ணாக பிறக்கிறாங்க. மறுபடியும் சிவபெருமானை அடையணும் இல்லையா, அதுக்காக அவங்க தவம் செய்கிறாங்க. அவங்க தவம் செய்த இடம்தான் இந்த திருப்பாச்சூர். இவங்களுடைய தவத்தில் சந்தோஷப்பட்ட சிவபெருமான் தன் காதலியே அப்படின்னு அம்பாளை அழைக்கிறாங்களாம். அந்த பெயராலேயே இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் தங்காதலி அம்மன் என்ற பெயரால் அழைக்கப்படுறாங்க. இந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்கு வலது புறத்தில் தனி சந்நிதியில் அம்மா இருக்காங்க. இவங்க இருவருக்கும் நடுவில் விநாயகர், முருகர் எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக ஒரே நேர்கோட்டில் இவங்க காட்சியளிக்கிறாங்க. இந்த ஆலயத்துக்கு வர்ற குடும்பங்கள் ஒற்றுமையோடு வாழும் என சொல்லப்படுது. அம்பாள் சிவபெருமானுக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய ஆலயங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயங்களாக கருதப்படுது. இது திருமணத்திற்கான ஆலயமாகவும் சொல்கிறாங்க. இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும், தம்பதி ஒற்றுமை ஓங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திரிபுராந்தகர்களை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் படையெடுத்து போகும்போது முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்காமல் போயிடுறாரு. அதனால் விநாயகர் அவருடைய தேரினுடைய அச்சை முறிச்சிட்டு இந்த இடத்துல இந்த ஆலயத்தில் 11 விநாயகர் கொண்ட விநாயகர் சபையை அமைக்கிறாரு. ஏன் என்ன வணங்காமல் போனீங்க அப்படின்னு அந்த சபை மூலமாக கேள்வி கேட்குறாரு. அதனால் இந்த ஆலயத்தில் ஒரு சிறிய பீடத்துக்கு கீழே 11 விநாயகர்கள் கொண்ட ஏகதேச விநாயகர் சபை இருக்குது. இந்த விநாயகர் சபை கடன் தீர்க்கும் சிறப்பு பூஜைகளுக்கான சபையாக சொல்லப்படுது. அதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. திருப்பதி வெங்கடாச்சலபதி தன்னுடைய திருமணத்துக்காக கடன் வாங்கினது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கடனை அடைப்பதற்கு வழி செய்த தலமாக இந்த தலத்தை தான் சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய 11 விநாயகர் கொண்ட விநாயகர் சபையில் பூஜை செய்து அதற்கு பிறகு தான் தன்னுடைய கடனை வெங்கடாச்சலபதி அடைத்ததாக சொல்லப்படுது. பிரம்மாவினுடைய வேதத்தை திருடிய மது கைடபருங்கிற 2 அசுரர்களை வதம் செய்கிறதுக்காக மத்ஸ்ய அவதாரம், அதாவது மீன் அவதாரம் எடுத்து கடலுக்குள்ளே போன விஷ்ணு அந்த 2 அசுரர்களையும் கொன்றார் இல்லையா. அதனால் அவருக்கு தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்தின் காரணமாக அவர் தன்னுடைய 11 செல்வங்களை இழந்துட்டார். அந்த செல்வங்களை மீண்டும் மீட்கிறதுக்காகவும் தன்னுடைய கடன்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காகவும் தன்னுடைய தோஷம் நீங்கள் பெறணுங்கிறதுக்காகவும் சிவபெருமானை நாடுறாரு விஷ்ணு. அப்போது சிவபெருமான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் வந்து நீராடி என்னை தரிசனம் செய்தால் உங்களுக்கு அந்த பாவத்திலிருந்து விமோசனம் கிடைக்கும். 11 விநாயகர்கள் கொண்ட விநாயக சபையில் பூஜை பண்ணால் உங்களுடைய கடன்கள் அடையும் அப்படின்னு சொன்னதுனால அதை செஞ்சு விஷ்ணுவும் தன்னுடைய பாவங்கள் நீங்க பெற்றார், தன்னுடைய செல்வங்களை திரும்ப பெற்றார். பிரம்மாவிற்காக பிரம்மா சிவனுடைய உச்சியை பார்த்ததாக பொய் சாட்சி சொன்ன தாழம்பூவை தன்னுடைய பூஜையிலிருந்து ஒதுக்கி வைக்கிறார் சிவபெருமான். அதற்கு பிறகு தாழம்பூ அவரிடம் ரொம்ப கெஞ்சி கேட்கும்போது சிவபெருமான் சிவராத்திரி ஒரு நாள் மட்டும் என்னுடைய தலையில் நீ இருக்கலாம் அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. அதனால் இந்த ஆலயத்தில் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் இரவு நேர பூஜைகளில் ஏதாவது ஒரு பூஜையில் இந்த தாழம்பூவை சிவனுடைய தலையில் வைக்கிறாங்க. ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறு பார்க்கலாமா? இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதி
இரண்டாம் கரிகால சோழனுக்கு சொந்தமான பகுதியாக இருந்தது. இந்த பகுதியை ஆட்சி செய்த சிற்றரசரான குறும்பன் என்பவர் என்ன பண்ணுறாருன்னா, வரி கட்டாமல் மறுத்துக்கிட்டே இருக்கார். அதனால் அவருக்கு எதிராக ஒரு படையை அனுப்பி போர் புரிய செய்கிறாரு கரிகால சோழன். குறும்பன் தன்னுடைய தெய்வமான காளி தேவியை துணைக்கு அழைக்கிறார். காளி தேவியும் உருவம் இல்லாமல் மறைஞ்சிருந்து அம்புகள் எய்து அந்த படையை தோற்கடிக்கிறாங்க. உடனே கரிகால சோழன் சிவனை தன்னுடைய துணையாக அழைக்கிறாரு. அப்போ சிவபெருமான் நந்திபிரான் கிட்ட தங்க சங்கிலி, பொன் சங்கிலியை கொடுத்து காளி தேவியை அடக்கி வைக்க சொல்கிறாங்க. அவரும் இங்கே வந்து காளி தேவியை பொன் சங்கிலியால் கால்களை கட்டி ஒரு ஓரமாக உட்கார வச்சிடுறாரு. அதற்கு பிறகு கரிகால மன்னனும் போர் புரிஞ்சு அந்த போரில் வெற்றி அடைஞ்சிடுறாரு. அந்த காலத்தில் இந்த பகுதி மூங்கில்களால் சூழ்ந்த பகுதியாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட பசு தினமும் மூங்கில் புதர்களுக்குள்ளே போகுது. அந்த நேரத்தில் மூங்கில் எல்லாமே அந்த பசுவை மூடிடுது. அதற்கு பிறகு அந்த பசு அங்கே பால் சொரிஞ்சிட்டு வந்துடுது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இதனால் இந்த இடத்துல என்ன இருக்குமோன்னு தெரியாமல் பயந்து போய் வேடுவர்கள் தன்னுடைய அரசனான கரிகால சோழன் கிட்ட கேட்குறாங்க. கரிகால சோழனும் அந்த இடத்தை சுத்தப்படுத்த சொல்கிறாரு. அப்படி சுத்தப்படுத்தும் போது வேடுவர்கள் அவங்க கையில் இருந்த வாசி அப்படிங்கிற கருவியால் வெட்டிக்கிட்டே வராங்க. திடீர்னு ஒரு மூங்கில் மரத்து மேலே அவங்களுடைய அந்த வாசிங்கிற கருவி பட்டு ரத்தம் வெளியே வருது. அதற்கு பிறகு அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல சுயம்பு உருவாக ஒரு சிவலிங்கம் இருக்குது. இதை கண்டு கலக்கமடைந்த கரிகால சோழன் ஒரு குழப்பத்தோட தன்னுடைய அரண்மனைக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் குறும்பன் ஒரு குடத்தில் ஒரு கொடிய விஷம் கொண்ட பாம்பு வச்சு அனுப்பி வச்சிடுறாரு. அந்த பாம்பை துரத்துறதுக்காக சிவபெருமான் பாம்பாட்டியாக வந்து மன்னரை காப்பாற்றுறாரு. அன்னைக்கு இரவே கரிகால சோழனுக்கு தான் இங்கே இருக்கிறதையும் பாம்பாட்டியாக வந்தது தான் அப்படிங்கிறதையும் சிவபெருமான் உணர்த்திடுறாரு. எனவே இந்த இடத்துல தனக்காக ஒரு ஆலயம் அமைக்கணும் அப்படின்னும் சொல்கிறாரு. கரிகால மன்னனும் சிவபெருமானுக்காக இங்கே ஒரு அற்புதமான ஆலயத்தை அமைச்சிருக்காரு. 5000 ஆண்டுகள் பழமையான மூங்கில் மரம் தான் இங்கே ஸ்தல விருட்சம். ஸ்தல விருட்சம் உட்பிரகாரத்துக்குள்ளேயே அமைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கோவில் தான் இந்த வாசீஸ்வரர் கோவில். வாசிங்கிற கருவியால் சிவபெருமானுடைய மேலே காயம்பட்டதுனால இங்கே இருக்கிற சுவாமி வாசீஸ்வர சுவாமின்னு அழைக்கப்படுறாரு. இங்கே இருக்கக்கூடிய மூலவருடைய விமானம் கஜபிருஷ்டம், அதாவது யானையின் பின்பகுதியை போன்ற வடிவத்தில் இருக்கக்கூடியது. இது பல்லவ கட்டிடக்கலையை ஒத்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒரு சுயம்பு மூர்த்தி. இவருடைய தலையில் வாசிய கருவியால் காயம்பட்டிருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை யாரும் தொட்டு பூஜை பண்ணுறதில்ல. இவர் ஒரு தீண்டா திருமேனி. அலங்காரங்களும் பாவனையாக தான் செய்யப்படுது. இந்த ஆலயம் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம். பாசு என்ற சொல்லுக்கு மூங்கில்னு அர்த்தம். பாசூர் இது மூங்கிலால் சூழப்பட்ட ஊர், அதனால பாசூர். திருப்பாசூர் அப்படிங்கிறது தான் மருவி திருப்பாச்சூர்னு இப்போ மாறி இருக்கு. அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகிய மூவரால் பாடல் பெற்ற தலம். தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற தலங்களில் 16வது சிவத்தலம் இது. இந்த ஆலயத்தினுடைய மூலவருக்கு முன்னாடி அர்த்த மண்டபத்தில் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சக்கரம் இருக்குது. இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுக்கு தான் முதல் அபிஷேகம், அதற்கு பிறகு தான் சிவபெருமானுக்கு. இது ஒரு கேது தலம். 10 சித்தர்கள் பூஜை செய்திருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒரு சுயம்பு மூர்த்தி. இங்கு உச்சகால தரிசனம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது. இந்த ஆலயத்தை திருத்தணி தேவஸ்தானம் தான் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்தில் சிதிலமடைந்த நிலையில் ஒரு நூற்றங்கால் மண்டபம் இருக்குது. இதனுடைய முன்பகுதியில் இரட்டை காளி நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. சொர்ணகாளி அம்மனும் இங்கே நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பௌர்ணமிகளில் விசேஷ பூஜை நடக்குது. இந்த ஆலயம் திருவள்ளூர்லேருந்து திருத்தணி போகிற வழியில் திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சென்னை கோயம்பேட்டில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு.
வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை போங்க. மீண்டும் மீண்டும் போகணுங்கிற எண்ணத்தை உங்களுக்கு அந்த திருப்பாச்சூர் சிவபெருமான் அருளுவார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. கூகுள் மேப் லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓம் நம சிவாய.